மக்களோடும் நீர் பேசும். எங்களுக்காக மண்ணோடு கொண்டிர அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், பராமரியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்களை மறுபடியுமாக என் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க. ஏன் இவ்வளோ சீரியஸாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஒன்று தூக்கம் போச்சுன்னு சீரியஸாக இருக்கீங்களா, இல்லைன்னா ஐயோ சர்ச்சுக்கு வரணுமேனு சீரியஸாக இருக்கீங்களான்னு எனக்கு தெரியும். ஆனால் நல்லா புது ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்றது மாத்திரம் நல்லா தெரியுது. ஏன்னா சர்ச்சே அந்த புது ட்ரெஸ் வாசனை அடிக்குது. பூ வாசனையானே நல்லது. உங்களையெல்லாம் பார்த்தம்போது எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வந்தது. ஒரு ஐயா புது ட்ரெஸ் வாங்கினாராம் கிறிஸ்மஸ்க்கு. அந்த பேண்ட் இந்த கம்பெனி பேண்ட்டு போல் கடைசியில் அந்த மடித்து தைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹெம்மிங் பண்ணணும். ஹெம்மிங் பண்ணுறதுக்காக கடையெல்லாம் தேடினார். கடை எதுவுமே கிடைக்கல. உடனே இவர் சொன்னார் தான் பிள்ளைய பார்த்து, ஐயா இதை கொஞ்சம் மடித்து தச்சு கொடுக்குறியா, வெட்டி. பாப்பா உனக்கு ஒரு வேலை இல்லை, நான் போகிறேன். போயிடுச்சு. வீட்டுக்காரம்மாவை பார்த்தாரு. ஏப்பா நான் பலகாரம்லாம் சுடணும், உனக்கு இதை போய் தச்சு கொடுத்துட்டு இருப்பாங்களா, கிளம்பு முதல்ல அப்படின்ட்டாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து வேத வசனம் படித்தாங்க. படித்த அந்த வேத வசனத்தில் தகப்பன் ஒரு மகன்கிட்ட சொல்கிறான்ல, என் திராட்சை தோட்டத்தில் போய் வேலையை பாருப்பா. அந்த வசனத்தை இவங்க 2 பேரும் படிச்சிட்டாங்க. 2 பேரும் மனஸ்தாபப்பட்டு சரி அப்படின்னு சொல்லி போய் வெட்டி முதல்ல எங்கள் அப்பாவுக்காக அப்படின்னு கொஞ்சம் வெட்டி தச்சிட்டான். அதுக்கடுத்து அந்த அம்மாவும் வெட்டி, ஐயோ தச்சு வச்சுருக்கார், இதுக்கு போய் என்ன சொல்கிறான்னு சரி திருப்பியும் கொஞ்சம் இவர் சொன்னார்ல அப்படி 2 இன்ச்சு சேர்த்து வெட்டி தப்போம் அப்படின்னு தச்சிட்டான். அதுக்கடுத்து இவங்கெல்லாம் செய்ய மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி இவரும் வெட்டி தச்சிட்டார். இப்படி யாராவது வந்திருக்கோமா? முக்காக்காலோட ஒரு கேலிக்காக சொல்லுகிறேன். நிறையா நேரங்களில் ஆண்டவர் சொன்ன உடனே நம்ம செய்கிறதில்ல, கூட யோசிக்கிறோம், அப்புறம் செய்கிறோம். ஆனால் அது என்ன ஆயிடுது தெரியுமா? யூஸ் பண்ண முடியாமல் அந்த காலங்கள் போய்விடுகிறது, அந்த நேரங்கள் போய்விடுகிறது, அந்த பொருள் நம்மை விட்டு அது பயனற்று போகிறது. ஆண்டவர் ஒரு குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் இந்த உலகத்திற்கு வந்தார். உங்களுக்கும் எனக்காகவும் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். அதுதான் உண்மை. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பாடுபடும்படியாக இந்த உலகத்தில் அவதரித்தார். இதில் நான் ஒரு காரியத்தை பார்த்தேன். என்னன்னா, அவர் மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே இல்லையா? அப்போ அவருடைய காரியம் ஏன் மாட்டு தொழுவத்தில் அவர் பிறக்கணும்? ஏன் ஒரு ராஜா இல்லை, எங்கே வேணா பிறக்கலாம்ல, ஆனால் மாட்டு தொழுவத்தில் ஏன் பிறந்தார்? அவர் மனிதனுக்கு மட்டும் நற்செய்தியை சொல்லவில்லை, தான் படைத்த மிருகங்களுக்கும் நற்செய்தியை சொன்னான். ஏன்னா அந்த காலத்தில் மனிதனுடைய பாவத்தை எது சுமந்து கொண்டு இருந்தது? ஆடும் மாடும் தான் சுமந்துட்டு இருந்துச்சு. நீங்கள் பழைய ஏற்பாடை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, அந்த மாட்டை கொண்டு வந்து ஆசாரியனுக்கு முன்பாக, ஆட்டை கொண்டு வந்து ஆசாரியன் முன்பாக தலை மேலே கையை வச்சு அவன் பாவத்தை பூரா அது மேலே சுமத்தி பலியிடும். ஆடு மாடுகள் கூட பாவத்தை சுமக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உணர்வு நம்மையும் என்னையும் உங்களையும் படைத்த ஆண்டவருக்கு இருந்தது. அடுத்த மனிதர்களையோ மிருகங்களையோ துன்பப்படுத்தக்கூடாது என்ற ஒரு உணர்வு. அவ்வண்ணமாக ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் நற்செய்தி சொல்லப்பட்டது. மந்தையை காத்து கொண்டிருந்த மெய்ப்பர்களுக்கும் மந்தைகளுக்கும் நற்செய்தி சொல்லப்பட்டது. ஏன்னா அப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்களும் நானும் சேவிக்கிறோம். அருமையான தேவஜனமே, அவர் உண்மையுள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் கருணையுள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர்.
அவருடைய தாழ்மைக்கு அளவே கிடையாது. ஏன்னா அவர் தன்னையவே இழக்க ஒப்பு கொடுத்தார். இந்த கிறிஸ்மஸ் என்பது ஒரு மெழுகுவர்த்தியை ஒப்பிடுகிறார்கள். மெழுகுவர்த்தி அந்த ரூம் ஃபுல்லாவுமே லைட் கொடுக்கணும்னா தன்னைய ஃபுல்லாக எரிச்சாகணும். எரிச்சா மாத்திரம்தான் அந்த ரூம் ஃபுல்லாக அதனுடைய ஒளி பரம்பும். அதே போல தான் ஆண்டவரும் கூட தன்னை இழக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். எதையும் பெற்றுக்கொள்ள இங்கு வரவில்லை, உங்களையும் என்னையும் பெற்றுக்கொள்ள வந்தார். ஆனால் தன்னை இழக்க, தன்னுடைய அந்தஸ்தை இழந்து இந்த உலகத்திலே வந்தார். ஏன்னா 1 கொரிந்தியர் 4:40 5:40 ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மேனி உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு மேனி உண்டு, வானத்திற்கு ஒரு மேனியும் மச்சங்களுக்கு ஒரு மேனி உண்டு என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் சொன்ன ஒரு வார்த்தை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மேனி உண்டு. வானத்திற்கு ஒரு மேனி உண்டு, அது எத்தனாவது வசனம் தான்? 15:40 ஒன்றை விட்டுட்டேன். 15:40 வானத்திற்குரிய மேனியும் என்று அதனுடைய மகிமையும் வேறு. ஆண்டவர் தன்னுடைய மகிமையை இழந்தவராய் இந்த பூமிக்கு வந்தார். ஏன்னா அவருடைய வானத்தினுடைய மேனிக்கு மரணமே என்பது கிடையாது. ஆனால் பூமியுடைய மேனிக்கு மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்டிருந்தது. அவர் எவ்வளவாக அவரை தாழ்த்தினார் என்றால் பிலிப்பியர் 2:8 கீழ்ப்படுத்தினவராகி தம்மை தாமே தாழ்த்தினவராக காணப்படுகிறார். அருமையான தேவஜனமே, நாம் எவ்வண்ணமாக ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறோம். ஏன்னா வசனம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுகிறான். ஆண்டவர் வெறுக்கிற ஒரே ஒரு காரியம் மேட்டுமை. மேட்டுமையானவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் தன்னை தாழ்த்தினார், அவரோடு கூட இருக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். ஏன்னா அவர் பிசாசை தான் படைத்த மனிதனுக்கு பகைவனாய் இருந்த பிசாசிற்கும் தன்னை தாழ்த்தினார். அவ்வளவு தூரம். ஏன்னா அது வேத வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 8:5 தேவதூதனிலும் சிறியவனாக்கினீர். அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். ஏன்னா பிசாசானவன் யார்? தேவனுடைய சமூகத்திலே இருந்த ஒரு கேருபீன், ஒரு தூதன். தூதனிலும் தன்னை சிறியவனாக்கினார். தான் படைத்த படைப்பை காட்டிலும் தன்னை சிறியவன் ஆக்கி இந்த உலகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தார். அருமையான தேவஜனமே, இன்று நீங்களும் நானும் எவ்வண்ணமாக ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம்? அவருடைய முன்மாதிரிகளை எவ்வண்ணமாக நாம் பின்பற்றுகிறோம்? நம்முடைய பின்பற்றுதல் யாருடையதாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? நாம் எதுகளை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? இந்த கிறிஸ்மஸில் நாம் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவின் வாழ்க்கை என்பது நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம், ஒரு கிஃப்ட். கிறிஸ்மஸ் எப்பயுமே என்ன சொல்லுவாங்க? த சீசன்ஸ் ஆஃப் கிஃப்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதற்காகத்தான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயும் வைக்கப்படுகிறது. இதை பல தடவை நாம் பார்த்திருக்கிறோம். அது ஒரு பரிசின் மரம். அந்த பரிசின் மரத்திலிருந்து பரிசுகளை, உலக பிரகாரமான பரிசுகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய பரிசாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்று வருகிறோமா? நம்முடைய கடை நிலை காணிக்கைகள் எவ்வண்ணமாக காணப்படுகிறது? கடைநிலை காணிக்கைனா இருக்கிறதுலே சின்ன காசை போடுறதில்ல, நம்ம வெறுத்து போடுகிற காசு தான் அந்த காசு.
நம்முடைய வாழ்க்கையிலே கடைநிலையினர் ஒதுக்கப்பட்ட, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளால் அருவருக்கப்பட்ட சில காரியங்களை நாம் எவ்வளமாக மேம்படுத்துகிறோம் என்பதை நாம் இன்றைய சூழ்நிலையிலே நினைவு கூற அழைக்கப்படுகிறோம். தேவஜனமே, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் எவ்வளமாக நினைவு கூறப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இதனுடைய ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் ஒரு கம்பெனியை உருவாக்கி அந்த கம்பெனியில் அவர் முதலாளியாக இருந்து அந்த முதலாளி மேனேஜருக்கு கீழே வேலை பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த நிலைமையில தான் ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸில் தன்னை கொண்டு வந்திருக்கார், தன்னை தாழ்த்தி இருக்கிறார். அருமையான தேவஜனமே, இன்று நீங்களும் நானும் எதற்காக இங்கு வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிறோமா? ஆண்டுடைய சமூகத்தில் எவ்வளமாக நம்மை அழைத்து இருக்கிறோம்? அவர் படைத்ததின் காரணம், மனிதனாக வந்ததின் காரணம், மனிதனை தன்னுடைய உறவுக்குள்ளே கொண்டு வரும்படியாக. ஏன் கிறிஸ்து பிறந்தார்? ஏன் கிறிஸ்து இந்த உலகத்திலே மனு உருக்கொண்டார்? ஏன் கிறிஸ்து இந்த உலகத்தை தனக்கென்று தெரிந்து கொண்டார்? பாவம் என்னும் விஷம் மனிதனை நாசப்படுத்தி அவனை தன்னுடைய உறவில் இருந்து மறந்த ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் தன்னை நினைப்பூட்டும்படியாக இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார். அருமையான தேவஜனமே, நம்முடைய உறவு எவ்வண்ணமாக காணப்படுகிறது? மனிதனுடைய உறவு எவ்வண்ணமாக இருக்கிறது? ஆதியாகமம் 2:7. மனிதனை மண்ணினாலே உருவாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் ஊதினார். ஏன்னா மண்ணுடைய உறவுகள் நம்மோடு காணப்பட்டு கொண்டு இருக்கிறது இல்லையா? ஏன்னா ஆண்டவர் மனிதனை தனக்கென்று தெரிந்து கொண்டார், தன் ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதினார். அதனாலே மனிதன் ஜீவாத்மாவானான். மனிதனும் ஆண்டவரும் இணைகிற ஒரு இடம் அந்த சுவாசம், அந்த காரியத்தை அவன் இழந்து போனான். இழந்து போன மனிதனை திரும்பவுமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்திலே மனு உருக்கொண்டார். அவர் ஒரு ராஜாவாக பிறக்கவில்லை, ஏழை கோலம் எடுத்தார். அந்த ஏழை கோலத்தினாலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக காணப்படுகிறார். ஏன்னா கிராஸ் ரூட் லெவல்னு சொல்லுவாங்க. மடை உயராமல் நெல் உயராது, நெல் உயராமல் குடி உயராது, குடி உயராமல் கோன் உயரான். மடை உயர்ந்தால் மாத்திரமே நெல் உயரும், நெல் உயர்ந்தால் மாத்திரமே ஜனங்கள் சாப்பிட முடியும், சாப்பிட்டால் மாத்திரமே அரசன் நன்றாக இருக்க முடியும். குடிமக்கள் செழித்திருக்கும் பொழுதே அரசன் செழித்திருப்பான். அருமையான தேவஜனமே, இதற்காகத்தான் ஆண்டவர் மனு உருக்கொண்டு அடிமையின் ரூபம் எடுத்தார், கீழ்மட்ட மனிதனாக பிறந்தார். உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக அரசனாக வரவில்லை, கீழ்மட்ட மனிதனாக பிறந்து ஏழையின் ரூபம் எடுத்தார். ஏழையின் ரூபம் உங்களையும் என்னையும், உங்களுடைய கஷ்டத்தையும் என்னுடைய கஷ்டத்தையும் புரிந்து கொள்ளும்படியாக. என இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். அருமையான தேவஜனமே, அந்த வெளிச்சத்தை நீங்களும் நானும் காண்கிறோமா? மரண இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளானது இந்த உலகத்தை பற்றி கொண்டிருந்தது. ஆண்டவர் சொன்னார், ஆதியிலே ஒரு வார்த்தை சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வார்த்தை மாமிசமானது, அந்த வார்த்தை ஜீவன் கொண்டது, அந்த வார்த்தை மண்ணுக்குள்ளே சென்றது. மண்ணான மனிதனோடு தன்னுடைய ஜீவனை இணைக்கும்படியாக மண்ணூறு கொண்ட தெய்வத்தை நீங்களும் நானும் நினைப்பூட்ட இந்த கிறிஸ்துமஸிலே வந்திருக்கிறோம், நினைவு கூற வந்திருக்கிறோம். அருமையான தேவஜனமே, நினைவு கூறுதலின் நாள், நினைவு கூறுதலின் நாள்.
படைப்பாளி படைப்பாக மாறிய ஒரு நாளை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். படைப்பாளியின் காரியங்கள் நம் கண்களுக்கு முன்பாக இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரை நீங்களும் நானும் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, மனிதன் எங்கிருந்து எடுக்கப்பட்டானோ அங்கே திரும்புகிறான். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். போதும் போதும், பூமியிலிருந்து எடுக்கப்படுகிறாய், பூமிக்கே திரும்புவாய். மனிதன் பூமிக்கு திரும்பக்கூடாது என்பதற்காக மாத்திரமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். மண்ணான மனிதன் திரும்பவுமாய் விண்ணுலகத்திற்கு செல்ல வேண்டும், விண்ணின் சாயலை தரித்து கொள்ள வேண்டும், மகிமையின் ரூபமாக மாற வேண்டும். மரணம் என்பது அவனுக்கு ஒரு காலம் நிகழக்கூடாது, மரணத்திலே ஜெயம் கொள்ள வேண்டும். அவருடைய மரணத்தின் மூலமாக ஜெயம் பெற்றோம். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இன்று ஆண்டவர் சொல்லுகிற உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், மரணத்தை நான் ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள். பாவம் என்னும் மரணத்திலிருந்து உங்களுக்கும் எனக்கும் விடுதலை தரும்படியாக அந்த பேரொளி உதித்தது. அது பெத்லகேமிலே அல்ல, உங்கள் இருதயங்களிலே, உங்கள் இருதயங்களிலே உதித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உதித்து கொண்டிருக்கிறது. நாம் எவ்வண்ணமாக அந்த வெளிச்சத்தை போற்றி பேணுகிறோம். முன்னாடி காலங்களில் பார்த்தீங்கன்னா விளக்கு தண்டு வச்சிருப்பாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்துருக்கேன். ஆனால் விளக்க தூண்டி விடுவாங்க. தூண்டி விடலைன்னா என்ன ஆகும்? அணைஞ்சு போகும். அதுதான் வேத வாக்கியமும் கூட. அருமையான தேவஜனமே, நீ அன்றென்று அதற்கு எண்ணெய் ஊத்த வேண்டும், அதை தூண்டிவிட வேண்டும். உன் வேத வாக்கியங்களும் உன் ஜெபங்களும் எப்படியாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது? ஆண்டவரின் கைகளிலே எண்ணெய்களை கொடுத்திருக்கிறார், தீவட்டிகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் தூண்டுகிறோமா இல்லை படுத்து தூங்கிடுறோமா? நிறைய பேருக்கு, சில பேர், நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை, இது காணிக்கை அனுப்புனா இன்னொருத்தர் ஜெபம் பண்ணுவார்னு ஒரு எண்ணம். தயவு செய்து அந்த எண்ணத்தை மறந்து விடுங்கள். உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களோடு இணைந்து ஜெபிக்கிறதற்குத்தான் ஊழியர்கள் இருக்கிறார்களே ஒழிய உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு அவர்கள் வேலையாட்களாய் அனுப்பப்படவில்லை. எசேக்கியாவுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. எசேக்கியாட்ட போய் சொல்றாரு நாத்தான். சொல்லும் போது என்ன சொல்றாரு? முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாரு. ஆனா திரும்பி ஜெபிச்சான். அவன் ஜெபிச்ச பொழுது ஆண்டவர் கேட்டார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மாத்திரமே ஆண்டவர் கேட்பார். அதற்கு உறுதுணையாய் ஊழியர்கள் இருக்கலாம், ஆனால் ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அருமையான தேவஜனமே, நீங்கள் எவ்வண்ணமாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறீர்கள்? நீ மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவனுடைய உறவு மண்ணோடு இருந்தது. விண்ணில் இருந்த தெய்வம் மண்ணுக்கு திரும்பினார். விண்ணில் இருந்தவர் தன் மேனியை வெறுத்தார், மண்மேனியை தனக்கென்று எடுத்தார். எதற்காக? இந்த உறவை புதுப்பிக்கும்படியாக. மனிதன் இழந்து போன உறவை திரும்பவுமாய் புதுப்பிக்கும்படியாக. ஏதேனிலே மனிதன் இழந்த உறவை திரும்பவுமாய் புதுப்பிக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து மண் உரு கொண்டார். நல்லா யோசித்து பாருங்க. திடீர்னு இயேசு கிறிஸ்து, இப்போ வச்சுக்குவோம், நம்மள யாருமே கிறிஸ்தவங்க கிடையாது. இந்தியாவில் யாருமே கிறிஸ்தவம் கிடையாது. இயேசு கிறிஸ்து திடீர்னு கடவுளாக வர்றாருன்னா யாரை ஏற்றுக்க மாட்டான்? திடீர்னு கடவுள் வந்து நின்றாருப்பா. இப்படி இங்கே இந்த சர்ச்சு மாதிரி ஒரு இடத்துல கடவுள் எல்லாருக்கும் பிரத்யேகமாக வந்து நான் தான் கடவுள்னு சொல்லிடுறாரு. என்ன ஆகும்? எல்லா பேரும் நிச்சயமாக ஏற்றுக்குவோம். இதில் எந்த மாற்றமுமே கிடையாது. அருமையான தேவஜனமே, நான் ஒரு மனுஷனை அறிவேன். அவன்கிட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, நீ ஒரிசாவுக்கு போன்னு சொன்னார். அவன் எந்த கவலையும் இல்லாமல் இங்கேருந்து ட்ரெயின் ஏறி ஒரிசா வரைக்கும் போயிட்டான். ஆனால் ஒரிசா கிட்ட போகும்போது தான்
அந்த மனிதனுக்கு ஒரு பயம் வந்தது. என்னன்னா, அப்போ அது என்னது, ஒரு ரைட் நடந்துச்சுல, கந்தமால நடந்துச்சு. போகும்போது தான் யோசித்தான், அந்த இடத்து வைசாக் கிட்ட போகும்போது, ஆண்டவரே நான் என்ன செய்வேன், என் பிள்ளை குட்டியெல்லாம் என்னை அடிச்சு கொண்டுட்டா என்ன செய்வாங்க? அந்த மனிதன் ஆண்டவர் சொன்னாராம், எப்பா ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட் செத்து போயிட்டானா, அவன் ஈமச்சடங்குக்கு காசு, அவன் கடை வாங்கியிருந்த அந்த கடனை வேவர் பண்ணுறான், அவனை அவனுடைய பெண்ஜாதிக்கு பென்ஷன் கொடுக்குறான். இவ்வளவும் ஒரு கவர்மெண்ட் தன் சர்வன்ட் செத்தா செய்யுமானா? நீ போனேனா, நீ செத்தேனா செய்ய மாட்டானா? அந்த மனிதன் அன்னையோடு கடவுளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் பேசுகிற தெய்வம், ஆண்டவர் பேசி அழைக்கிற தெய்வம், நம்ப வைக்கிற தெய்வம், நம்பிக்கை ஊட்டுகிற தெய்வம். அந்த நம்பிக்கையை ஊட்டும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து மண் உருக்கொண்டார். மனிதனுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற ஒரு தொப்புள் கொடி உறவை ஆண்டவர் உயிர்ப்பிக்கும்படியாக, மனிதனை ஆண்டவர் உயிர்ப்பிக்கும்படியாக, மண்ணான மனிதன் தன் ஜீவ சுவாசத்தினாலே உயிர் பெற்றான் என்று சொல்லி அந்த தொப்புள் கொடி உறவை ஆண்டவர் மறுபடியுமாய் உயிர்ப்பித்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்தார். அந்த வார்த்தை, அந்த ஜீவ சுவாசம் நமக்குள்ளே வாசம் செய்யும்படியாக உருவெடுத்தார். மண் உருக்கொண்டார். மண்ணான உடலுக்குள்ளே ஆண்டவர் வந்தார். மண்ணான உடலை தேர்ந்தெடுத்தார். அதற்குள்ளே தன் ஜீவனை ஊற்றினார். யோவான் 1:11. போதும், அவருக்கு சொந்தமானதிலே வந்தார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்தமானதில் வரலப்பா, யூத ஜனங்களுக்கு சொந்தமானதில் வரல. அவர் சொந்தமானதில் வந்ததனுடைய அர்த்தம் என்னால், தன் மனிதனை தன் சொந்தம் என்று நினைத்தபடியினாலே சொந்தமானதிலே வந்தார். அவர் கடவுளாக வரவில்லை, மனிதனாக வந்தார். தன்னுடைய சொந்தத்தோடு வந்தார். அவர்கள் சொந்தமானவர்கள் தங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அருமையான தேவ ஜனமே, இன்று கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அதைத்தான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது. நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உன் நிலைமை என்ன? உன் நிலைமை என்ன? யோசித்து பார்த்தாயா? அருமையான தேவ ஜனமே, அவர் தன்னுடைய சொந்தமானதிலே வந்தார். தன் ஜீவ சுவாசத்தை ஊதின மனிதனுக்குள்ளாக மனித உருக்கொண்டு வந்தார். ஆனால் மனிதனோ அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டான். பலரை நம்ம அப்பா அம்மான்னு அழைப்போம் இல்லையா? நிறைய பேரை மரியாதை நிமித்தம் சில பேர் அண்ணன்னு கூப்பிடுவோம், சில பேர் அப்பான்னு கூப்பிடுவோம், சில பேரை பாட்டின்னு கூப்பிடுவோம். ஆனால் நம்மளோட பிறந்தவங்களை எப்படி கூப்பிடுவோம்? நம்மளோட பிறந்தவங்களை இன்னும் உரிமையாக கூப்பிடுவோம். இது மரியாதையின் உறவு, அது இரத்த சம்பந்தப்பட்ட உறவு. இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். நீ கிறிஸ்துவோடு இரத்த சம்பந்தம் பட வேண்டும் என்பதற்காக மண் உருக்கொண்டார். தன்னுடைய இரத்தத்தை இந்த மண்ணிலே சிந்தினார். ஒரு இது சொல்லுவாங்க, blood is thicker than water. தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும். உனக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். ஒரு சகோதரனை பெற்றிருக்கிறோம். முதலாவது நினைத்து பாருங்கள், ஒரு தெய்வம் ஒரு மண்ணூறு கொள்ளுகிறார். ஒரு தெய்வம் தன்னை உனக்கு சகோதரனாய் கொடுக்கிறார். உன்னை உறவாக கொள்ளுகிறார். உன்னை சொந்தம் என்று சொல்லுகிறார்.
மோடி இன்னைக்கு உங்களை சொந்தம்னு சொன்னா சந்தோஷமா இருக்கும். ஆனா கடவுள் சொன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கிறது அருமையான தேவச்சனமே? எபிரேயர் 12:24. எபிரேயர் 12:24. வந்து சேர்ந்திருக்கிறோம். இப்ப நம்ம வந்திருக்கிறது எங்க வந்திருக்கிறோம்? அவர் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இங்கு வந்திருக்கிறோம். சாதாரணமாக வரவில்லை. இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு அவருடைய சதையின் சதையாகவும் நரம்பின் நரம்பாகவும் இரத்தத்தின் இரத்தமாகவும் நாம் இங்கு வந்திருக்கிறோம். நம்முடைய சகோதரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். லூக்கா 24:39. ஒரு ஆவிக்கு இராதே. மனிதன் மண்ணோடு திரும்புகிறான். ஆனால் அந்த மண்ணுடலோடு இயேசு கிறிஸ்து விண்ணுலோகத்திற்கு திரும்புகிறார். மண்ணிலே பிறந்தவர் விண்ணுலோகத்திற்கு திரும்புகிறார். மண்ணுக்கும் விண்ணுக்கும் சம்பந்தப்படுத்தும் நாள் இது. நீங்களும் நானும் மண்ணுக்கும் விண்ணுக்கும் சம்பந்தமுடையவர்களாய் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் தன்னுடைய சொந்தமானவர்களிடத்தில் வந்தார். நாம் எவ்வண்ணமாக அவரை சேர்த்து கொள்ளுகிறோமா, இல்லை அனுப்பி விடுகிறோமா? நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறது மாதிரி இயேசு கிறிஸ்து வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு பிரகாசமாக உங்கள் வீட்டுக்கு வரமாட்டாரம்மா. ஒரு தடவை ஒருத்தர் சொன்னாராம், அவர் கனவுல, நான் உன் வீட்டுக்கு வர போகிறேன்டா இயேசுக்கு ஆண்டவர் சொன்னாராம். அப்போ இவர் வீடெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணி வச்சிருந்தார். வச்ச உடனே ஒரு பிச்சைக்காரன் வந்தார். அவருக்கு சாப்பாடை போட்டு, ஐயா நீ இரு, எனக்கு ஒரு முக்கியமான ஆள் வர்றேன்னு சொல்லியிருக்காரு. அவர் சாப்பிட்ட பிறகு, இன்னும் உனக்கு சாப்பாடு மிச்சத்தெல்லாம் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவனையும் உட்கார வச்சாச்சு. அதுக்கடுத்து ஒரு எம்எல்ஏ வந்தார். வாயா வாயா உட்காரியா, எங்கள் வீட்டுக்கு சாமி வர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு, நீயும் வாரு, உனக்கும் ஆசீர்வாதம், வா உள்ள வா உட்காந்துரு. அதுக்கடுத்து ஒரு பெரிய கலெக்டர் வந்தார். அவரையும் கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சாச்சு. ஆனால் ஏசாமி வரவே இல்லை. இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கட்டாயமா. அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. போய் ஆண்டவர்கிட்ட ஒரே கம்ப்ளைண்ட், ஏன் ஆண்டவரே நீ சொல்லிட்டு பொய் சொல்கிறீரு என் வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லி. இப்படி தான் நிறைய நேரங்களில் நம்மளும் நினச்சி கொண்டிருக்கோம், ஆண்டவர் பொய் சொல்லுகிறார் என்று சொல்லி. இல்லை அருமையான தேவச்சனமே, அவர் சொன்னாராம், நான் எளியவனாக வந்தேன், நீ என்னை முன்னணியிலே உட்கார வைத்தாய், மற்றவர்களுக்கு உள்ளே இடம் கொடுத்தாய். இன்றும் கூட கிறிஸ்துவுக்கு கிடைத்த இடம் எது தெரியுமா? முன்னணை. ஆனால் முன்னணை என்பது தமிழ் வார்த்தையில த ஃப்ரண்ட்னு சொல்றாங்க. முதலாவது த லீடர்ஷிப். சத்திரத்தின் முன்னணியிலே பிள்ளையை துணிகளை சுற்றி கிடத்தி இருக்க காண்பீர்கள். அருமையான தேவஜனமே, உன்னுடைய வாழ்க்கையின் முன்னணியிலே இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறாயா? இல்லை எந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறாய்? இயேசுவை முன்னாடி வைக்கலாம், ஆனா கதவை திறந்து வைக்கணும். கதவை பூட்டிட்டு திண்ணையில, பழைய காலத்துல திண்ணை இருக்கும், திண்ணையில வழிபோக்கர்கள் படுத்து இருக்கிறதை போல இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே வைக்காதிருங்கள். ஏனால் இயேசு கிறிஸ்து வந்தது, இதோ வாசலண்டை நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், இல்லாட்டினா நான் போய்கிட்டே இருப்பேன். தன்னுடைய சொந்தமானதிலே வந்தார், மண்ணுரு கொண்டு வந்தார், உறவை மேம்படுத்தும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். உறவை நாம் மேம்படுத்துகிறோமா?
மதியாத வாசலை மிதிக்க மாட்டோம்னு சொல்லி நம்மளே யோசிக்கும் போது ஆண்டவர் யோசிப்பாரா இல்லையா? நீங்களும் நானும் ஒருத்தவங்க உங்க வீட்டுக்கு போகும்போது வெளியே கதவை சாத்தின திருப்பி அந்த வீட்டுக்கு போவோமா? அருமையான தேவ ஜனமே, இன்று அநேக நேரங்களிலே நாம் கதவுகளை சாத்தி கொண்டிருக்கிறோம். அருமையான தெய்வம் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இன்றும் இந்த நேரங்களிலும் உங்கள் இதய கதவுகளை தட்டுகிறவராகவே காணப்படுகிறார். அருமையான தேவ ஜனமே, ஏன் மண்ணுருவோடு பரலோகம் சென்றார்? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெறும்படியாக. உங்களுக்கு ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, உங்க கூட பிறந்தவர், நீங்க அவர்கிட்ட போறதுக்கு ஐயப்படுவீங்களா? நிச்சயமா பட மாட்டோம். ஏன்னா அவன் என் கூட பிறந்தவன். ஆனா தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போறதுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணி, ஐயா நான் வரட்டா, எத்தனை மணிக்கு வரட்ட, இதெல்லாம் கேட்கத்தான் செய்வோம். தெரிஞ்சவன்ட்ட அப்படித்தான் கேட்போம். ஆனா கூட பிறந்தவன்ட்ட கேட்க மாட்டோம், உரிமையாய் செல்வோம். இந்த உரிமைக்காகவே இயேசு கிறிஸ்து மண் உலகத்திலே வந்தார். மண் உடலோடு விண்ணுலகத்திற்கு சென்றிருக்கிறார். திரும்பவுமாய் சொல்லுகிறார், நான் திரும்பவுமாய் வருவேன். அவனவனுடைய கிரியையின் பலன் என்னுடனே கூட வரும், என்னுடனே கூட வரும். நீங்கள் கிரியை செய்கிற ஒவ்வொரு கிரியையும் ஆண்டவருடைய சமூகத்திலே எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே, நீ நடக்கிற ஒவ்வொரு நடையும், நீ பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் ஆண்டவருடைய சமூகத்தில் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ எவ்வண்ணமாக உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாய்? களியாட்டங்களிலும் நேரம் போக்குதலிலும் அல்ல கழித்து கொண்டு இருக்கிறோமா? நிறைய பேர் கையில் என்ன இருக்குது இன்னைக்கு? யூடியூபும் நிறைய காரியங்களும் தான் இருக்குது. கேம்ஸ் நிறைய வந்துருச்சு. இதைத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்குகிறோமா? ஒரு தேவனுடைய மனிதன் சொன்னான், நான் அதிகாலையிலே தேவனை தரிசிப்பேன். எல்லா தேவனுடைய மனுஷன் அதைத்தான் சொல்றான். இன்றைக்கு அதிகாலையிலே தேவனை தரிசிக்கும்படியாக நாம் இங்கு வந்திருக்கிறோம். முதல் வேளைகளிலே தேவனை தரிசிக்கும்படியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். இன்று சொல்லுகிறேன், அதிகாலையிலே நீ முழிக்கும் பொழுது எந்த பாவமும் இல்லாமல் நீ ஆண்டவரை தரிசிக்க முடியும். அதுதான் உண்மை. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அதினதின் நாட்களின் பாடுகள் அதினதற்கு போதும். ஒவ்வொரு நாளும் என் கிருபை புதியதாயிருக்கிறது. புதிய நாளை புதிய ஆண்டவரோடு சந்திக்க நீ ஆயத்தமாயிருக்கிறாயா? இன்னும் சில நாட்களுக்குள்ளே புதிய ஆண்டுக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். அருமையான தேவஜனமே, இன்று நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய காரியம் எப்படி ஆயிருக்கிறது? நாம் நம்முடைய உறவினராகிய இயேசு கிறிஸ்துவை அப்பா பிதாவே என்று அழைக்கும் ஜெபம் பண்ணுகிற ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஒரு உறவை பெற்றிருக்கிறோம். மண்ணுலகத்திலே மண்ணுடலோடு இருந்து வாழ்ந்து நமக்காக மரித்து நமக்காக உயிர்த்தெழுந்து விண்ணுலகத்திலே நமக்காக பரிந்து பேசுகிற உத்தம பிரதான ஆசாரியனுடைய உறவினர்கள் நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறீர்கள். புலிக்கு பிறந்தது பூனையாகாது. நீ யூதர் என்ற ராஜசிங்கத்தின் பிள்ளைகள் என்பதை மறந்து போகாதே. இது மறக்க வேண்டிய நாள் அல்ல, நினைக்கப்பட வேண்டிய நாள். கிறிஸ்துவை நினைக்கிறாயா? பாலகனாக நினைத்து கொண்டிருக்கிறாயா? ராஜாதி ராஜாவாக நினைத்து கொண்டிருக்கிறாயா? உன் உறவினனாக நினைத்து கொண்டிருக்கிறாயா? உன் இரட்சகனாக நினைத்து கொண்டிருக்கிறாயா? எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிற தெய்வத்தை நினைத்துக்கொள்.
இவை எல்லாவற்றுக்கும் அவர் ஒருவர் மாத்திரமே பாத்திரர். அவர் ஒருவர் மாத்திரமே உனக்காகவும் எனக்காகவும் மகா பரிசுத்த பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் காணப்படுகிறார். அவருடைய இரத்தம் இல்லாமல், அவருடைய ரட்சிப்பு இல்லாமல், அவருடைய காரியங்கள் இல்லாமல், அவருடைய நாமம் இல்லாமல் உன் ஜெபமும் மேறெடுக்கப்படாது, உன் பரிசுத்தமும் காணப்படாது. தேவ ஜனமே, பரிசுத்தத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தப்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை இன்னுமாய் அதிகமாய் என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. என்னோடு கூட பேசும் ஆண்டவரே, என்னோடு கூட உறவாடும் ஆண்டவரே. பரிசுத்தத்தை விரும்புகிற என் தெய்வமே, நீ சொன்ன ஒரு வார்த்தை, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. வினீச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. என் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை நினைவு கூறும்படியாக நாங்கள் இந்த நாளிலே தகப்பனே வந்திருக்கிறோம். இதை ஒத்த ஒரு நாளிலே, குளிர்காலத்தில் நீர் பிறந்தீர். எங்களுக்காக மண்ணுடலை நீர் எடுத்துக்கொண்டீர். அந்த மண்ணுடலோடு நீர் விண்ணுலகத்திற்கு சென்றிருக்கிறீர். எங்கள் உறவை மேம்படுத்தும்படியாக, எங்களுடைய உறவை விண்ணிலும் நிலைநாட்டும்படியாக, இருதரத்தாரையும் ஒன்றுபடுத்தும்படியாக நீர் எங்களை இழந்து போன உறவுகளை, எங்களுடைய ஆத்மீக உறவுகளை, எங்கள் ஜீவனின் உறவை நீர் மேம்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென்.